நாள் செய்திக்காக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 127 4வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான், ஆனாலும் அந்த வசனத்தை நான் மறுபடியுமாக வாசிக்க விரும்புகிறேன். Psalm 127 verse 4 in Tamil. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தையில் பிள்ளை என்பதை எப்பொழுதுமே பிள்ளைகள் என்பது நீங்கள் பார்க்க முடியும். You will notice many times in the Bible, everywhere it is written blessing about the children. It is blessing of a children. It is not a child, it is a children அப்படி போட்டிருக்கோம். அதாவது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பன்மையில் இருக்குது இல்லையா, ப்ளூரல்ல. அதே போல நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இருக்கும். இப்படி வேதத்தில் பிள்ளை என்பதை விட பிள்ளைகள் என்பதை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த குழந்தையை நம்ம பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நான் சொன்னேன், இந்த குழந்தை பெற்றோர்கள் கேட்டு கொடுக்கப்பட்ட குழந்தை அல்ல, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட குழந்தை. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில வேளைகளில் சொல்லுவாங்க வீட்டில், இது வேண்டான்னு சொன்ன நேரத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு. யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்கள சொல்லலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சில வேளையில் சின்ன பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை பார்த்த உடனே பெற்றோர்களுக்கு என்ன வரும்? இது வேண்டான்னு நினைச்ச நேரத்தில் பிறந்த குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றோர்கள் விரும்பி அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. நம்ம அந்த பிள்ளைய வேதத்தில் இப்போ எல்லா தகப்பன் தாய்மார் இங்கே இருக்கீங்க. உங்களை குறித்து சொல்லும் பொழுது எப்படி என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? சரி, உங்களை ஏன் பெற்றோர்னு சொல்றாங்க? ஏன் பெற்றோர்? நம்ம பெற்று கொண்டதுனால பெற்றோர். பெற்றனால நம்ம இருக்கணும், குழந்தையை பெற்றுக்கிட்டேன் அதனால பெற்றோர் இல்லை. தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. We have received this blessing from God. We are at the receiving end from God. Amen. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் அப்படின்றது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான, கர்த்தரால் வருகிறதான, கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதான பலன் என்று வாசிக்கிறோம். இந்த இங்கிலீஷ் பைபிளில் ஒரு வசனம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ரெண்டும் சேம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஓகே. இன்றைக்கு இந்த குழந்தைகள் இங்கே நின்னாங்க, எல்லா குழந்தைகளும். அவர்கள் யாருடைய சுதந்திரம்? யாருடைய சுதந்திரம்? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் என்று நான் பெருமை பாராட்டுவதை விட கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெருமை பாராட்ட வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் எப்பொழுதுமே என் பிள்ளை என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு இல்லைங்க. இது உங்கள் பிள்ளையே கிடையாது. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை. எப்படி மோசேயை அந்த நதியிலிருந்து, அந்த நாணல் பெட்டியிலிருந்து எடுத்த பொழுது யார் எடுத்தாங்க? அந்த பார்வோனுடைய குமாரத்தி எடுத்த பொழுது அங்கே மோசேயுடைய சகோதரி வந்து நின்றுட்டு கேட்பாங்க, இந்த பிள்ளையை வளர்க்கிறதற்கு ஒரு தாயை கொண்டு வரட்டுமா என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஸ்திரீ, அதாவது அந்த ராணி சொல்ல என்ன சொல்ல முடியும்? இளவரசி.
அந்த இளவரசி என்ன சொல்றாங்க, போய் அந்த தாயை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே உண்மையான நிஜமான தாயை அந்த மோசேயுடைய சகோதரி அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலிருந்து இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான உதவித்தொகை, பொருளாதார எல்லா விதமான நன்மைகளையும் அந்த தாய் பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளையை வளர்க்கிறதை பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குழந்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகின்றன, கொடுக்கப்படுகின்றன. அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான பொருளாதார உதவிகளை தேவன் உங்களுக்கு செய்கிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறதான உங்களுடைய திராணியாக இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகளாக இருக்க, எல்லாமே தேவனிடத்திலிருந்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கென்று உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. சில இடத்துங்களில் சொல்லுவாங்க, இவ்வளவு வதவதான பெத்து போட்டிருக்கிறாங்க, இவங்க எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் எப்படி வளர்கிறாங்களோ, எப்படி உயர்றாங்களோ, எப்படி பறக்கிறாங்களோ தெரியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் சில குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் இல்லையா? அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா பற்றி பேச வேண்டாம், நம்ம இந்தியா பற்றி பேசுங்க. இந்தியாவில் எத்தனையோ பெற்றோர்களுக்கு சரியான ஒரு, அதாவது பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் போதுமான வருமானம் இல்லாத அநேக குடும்பங்கள் உண்டு. அநேக வேளைகளில் அந்த குடும்பங்களில் வருகிற வருமானம் எப்படி போகிறது என்றே தெரியாத அளவிற்கு செலவுகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த பிள்ளைகளை கர்த்தர் அருமையாக அவர் பாதுகாக்கிறார், நல்ல முறையில் வளர்க்க உதவி செய்கிறார். அந்த பிள்ளைகள் ஆளாகி கர்த்தருக்காக நிற்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ இந்த நான் என்ன சொல்ல, இந்த பிள்ளைகள் யாரால் கொடுக்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த குழந்தையை கர்த்தருக்கு ஏற்ற முறையில் நம்ம வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணமாக நாம் சொல்ல போனால், நாம் சிம்சோனுடைய பெற்றோர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 13 verse 12. அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எத்தனை பேர் கேட்கிறோம் நம்ம இன்னைக்கு? நீங்க நிறைய நாள் குழந்தையிலே நினைக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த குழந்தையை தாரும், நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்நாள் ஜெபித்தது போல ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மனோவாவுக்கு குழந்தைகள் இல்லை. மனோவாவுடைய மனைவி பேர் என்னது? மிஸ்ஸஸ் மனோவா. சிம்பிள், பேரு சொல்லப்படலை தானே. அந்த மிஸ்ஸஸ் மனோவாவும் இந்த மனோவா என்ன செய்கிறாங்க? இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை வாசிப்போம். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, யார் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது? அந்த குழந்தையுடைய தாய் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. Of all that I said to the woman, let her be careful. Amen. இன்றைக்கு நம்ம ஒருவர் மாத்திரம் அதுல கேர்ஃபுல்லா இருந்தா போதாது, ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டும்? கேர்ஃபுல்லாக அல்லது கவனமாக அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த ஸ்திரீயிடத்துல தான், மனோவாவுடைய மனைவியிடத்துல தான்
தூதன் பேசுகிறதை பார்க்கிறோம். மேலே உள்ள வசனம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்குள்ள என்ன இருக்க வேணும்? கம்யூனிகேஷன், கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதாவது எங்கேயுமே புரோக்கன் கம்யூனிகேஷன் இருக்கும்னா அங்கதான் பிரச்சனையே வரும். ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன வந்தது? புரோக்கன் கம்யூனிகேஷன். இந்த அம்மாக்கு ஆண்டவர் ஆதாமிடத்தில் என்ன சொன்னார்னு தெரிஞ்சதோ தெரியலையோ, பாவம். இங்க பாருங்க, இந்த இடத்துலையும் தூதனானவர் எப்போ சந்திக்கிறாரு? மனோவா இல்லை, அப்பதான் இந்த அம்மாவை சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கும் பொழுது, ஏன்னா ஸ்தோத்திரம், ஏன்னா தேவனுடைய தூதனானவர் வந்தார் அப்படின்னு போடுறது. வந்தார்னு சொன்னா யாரை குறிக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது சாதாரண தூதன் அல்ல. he was not a mere angel, but he was Jesus Christ. அப்போ பாருங்க, அந்த வேளையில மனோவா இடத்துல இந்த ஸ்திரீ சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்ததை பார்க்கிறோம். அப்பொழுது மனோவா போய் கேட்கிறான், அந்த ஸ்திரீயோடத்துல பேசினர் நீர்தானா இல்ல வேற யாராவதா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, the husband make sure that the wife met the right person again. Amen. அப்போ தன்னுடைய மனைவி சந்தித்த முதலாவது மனைவி இல்ல, மனைவி முதலாவது சந்தித்த அந்த தூதனானவரும் இவரும் ஒரே ஆள்தானா என்பதை அவன் விளங்கப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு இந்த மனைவி தன்னுடைய புருஷனிடத்தில் சொன்ன காரியத்தை அவன் அறிந்ததுனால அப்பொழுது மனோவா சொல்கிறாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது. அப்படி என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது. ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நமக்கு பிள்ளையை கொடுத்து விட்டால் மனைவி சொல்லுவாங்க, எங்க அப்பா பேரை தான் வைக்கணும், எங்க அப்பா தான் முதலே இறந்து போயிட்டாரு, அதனால எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். வைஃப் கணவர் சொல்லுவார், இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஆண்டவர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பேரை சொன்னாரு, நான் சொல்லிட்டு போறேன், நான் மாட்டிக்க போறேன், ஒரு பேரை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிதியோன் இல்லை தானே, ஆமாம் கிதியோன் ஒரு பேரை சொன்னார் என்கிட்ட, நான் அதை தான் வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடுறத விட, பாருங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த இடத்துல ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? சரியான முறையில் அதை புரிந்து கொள்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்ததாக இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க பாருங்க, 14வது வசனம், திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். இது திராட்சை செடியில உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடக்கூடாதான். நம்மெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் திராட்சை பழம், இல்லை? ஆமீன். ஆனால் எங்கள் வீட்டில் அங்கே திராட்சை பழம் வாங்குறது இல்லை. இந்த வசனத்தினால கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிற டெபிக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒன்று பாஸ்டர் இதை தான் வச்சுட்டா போல அப்படின்னு, பாஸ்டர் இப்போ பழைய ஏற்பாடு பாஸ்டர் போலுக்கு புதிய ஏற்பாடில் எல்லாம் சாப்பிட்லாம் தானே, நம்ம திராட்சை ரசத்தை நம்ம கம்யூனியனில் கூட சாப்பிட்றோம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் வேற விஷயம். ஆமீன். அப்போ பாருங்க, அந்த இடத்துல திராட்சை ரசம் பழைய ரசமா புது ரசமா, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா, அது கம்யூனியனில் சேர்ப்பா, அது அல்ல கேள்வி. ஆண்டவர் சொன்னதை செய்கிறாங்களா? ஒரு அளவிலையா சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, திராட்சை ரசத்தை நீ சாப்பிடாதன்னு சொல்லுவாரு. டாக்டர் என்ன சொல்லுவாரு? இந்த டாக்டர் சொல்லுவாரு, அது இப்போ அதை சொல்ல போனால் நிறைய ஆயிரும்.
அந்த டாக்டர் சொல்லுவார், திராட்சை பழம் சாப்பிட்டாதான் இம்யூன் பவரே ஜாஸ்தி வரும், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கிறோம். நான் டாக்டர் இல்லை, அதனால் நான் சொல்கிறது கேட்காதீங்க. ஓகே, அந்த டாக்டர்லாம் சில பேர், சில அரை டாக்டர், முக்கால் டாக்டர், குட்டி டாக்டர், பெரிய டாக்டர்லாம் இங்கே இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் போனீங்கன்னா டாக்டருக்கே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. டாக்டர் இந்த மருந்தை எழுதி தருங்க, எங்கள் அப்பாவுக்கு சரியாயிரும், இதை எழுதிதாங்க எங்கள் தாத்தாவுக்கு சரியாயிரும், இந்த ஊசியை போடுங்க எங்கள் அப்பாவுக்கு குணமாயிரும், இப்படிலாம் சொல்கிற நிறைய குட்டி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அமெரிக்காவில், அட்லாண்டாவில் கூட, தமிழ் சபையில் கூட இருக்காங்க. ஓகே, நான் டாக்டர்லாம் கிடையாது, அதாவது மருத்துவ டாக்டர் இல்லைன்னு சொல்கிறேன், கர்த்தர் கிறிஸ்து. அதனால பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்கள் போடாதீங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாதீங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம், ஆண்டவருடைய கட்டளை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் திராட்சை ரசத்தை சாப்பிடக்கூடாது? டாக்டர் அதுன்னு சொன்னாரு, எங்க தாத்தா அதை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை நான் கீழ்ப்படுகிறேன் என்றதான ஒரு மனப்பக்குவம் பெற்றோர்களுக்கு வர வேண்டும். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். பாருங்க, அடுத்த வசனம் படுத்துவது, மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டும். முதலாவது, பிள்ளை யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ரெண்டாவது, இந்த பிள்ளை கர்த்தருக்காக கர்த்தருடைய முறைமையின்படி வளர்க்க வேண்டிய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது என்னுடைய பிள்ளை, அதனால் நான் எனக்கு வேண்டிய விதத்தில் நான் வளர்ப்பேன் என்று சொல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அதை கை கொள்ளுகிற ஒரு பெற்றோராக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் என்னென்ன சொல்லியிருக்குது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, அதை நம்ம விட்டு நம்ம எதையோ நமக்கு விருப்பமானதை சொல்லுவோம். நான் தான் டாக்டர் ஆகலை, என் பிள்ளையாவது டாக்டர் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலை, என் பிள்ளை ஏதாவது படித்து கரையேறட்டுமே அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களாக இருக்கிறாங்களே ஒழிய, என் பிள்ளை என்ன படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நீர் விரும்புகிறீர் என்று கேட்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு டாக்டர் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. எனக்கு தெரிந்த டாக்டர்கள் படித்தவர்கள், எம்டி படித்தவங்க, அமெரிக்காவில் எம்டி படித்தவர்கள் இன்றைக்கு மிஷினரி ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த கத்தை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு சின்ன பிள்ளைங்க, இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, எம்டி முடித்த ஒரு அருமையான சகோதரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சர்ச்சில் 2000 நம்ம சர்ச்சு ஃப்ளையர் கொடுத்த ஒரு கேர்ள், தம்பி டேனியலுக்கு தெரியும். ராஸ்வெல் ஹை ஸ்கூலில் எவ்வளவோ ஃப்ளையர்ஸ், ஒரு 1000 ஃப்ளையர்ஸ் நம்ம கொடுத்தோம். ஒரு பெரிய தமிழ் ஈவெண்ட் நடந்தது 2000. அதில் நிறைய 1000க்கு மேலே ஃப்ளையர் கொடுத்தோம். அந்த ஃப்ளையரில் ஒரே ஒரு மீன் தாங்க வந்து கிடச்சிது. தெரியுமா யாருன்னு? அவர் தான், நம்ம சகோதரன் டேனியல் அவர்கள் தான். அப்போ அந்த நாட்களில் அந்த பிள்ளைக்கு தான் நின்று ஃப்ளையர் கொடுப்பாங்க. இன்றைக்கு அந்த 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 இன்றைக்கி அவள் சகோதரியாக இருக்கிறதுனால, 33 வயசு இருக்கிறதுனால சொல்கிறேன், she has completed her MD and she has been doing ministry among the people. பீகாரில் போய், கோவிட் டைமில் பீகாரில் போய் ஊழியம் செய்து வந்திருக்க, தனியாக எந்த ஆர்கனைசேஷன்லையும் போய் ஜாயின் பண்ணலை. She still does the ministry. That what I am trying to say, give her best education, but give her that she should serve God first. Amen. Or give him that understanding that he should serve God first. Amen. என்ன படிக்கட்டும் பாருங்க, எங்க பெற்றோர்கள் நான் ஊழியக்காரனா வரணும்னு நினைக்கல, ஆனா என்னுடைய சரீரத்தில் இருந்த சில பலவீனங்கள் நிமித்தமாக என்னை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை உம்முடைய பிள்ளை, நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கோங்க அப்படின்னு விட்டாங்க. கர்த்தர் நன்றாக படிக்க வைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஏற்ற வேளையில் பிரித்து எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு நம்முடைய விருப்பம் என்னவென்று சொல்லி பார்க்காம, ஆண்டவரே என் பிள்ளை உம்முடைய பிள்ளை, இந்த பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்
அந்த பிள்ளையை நான் உமக்கே தந்து விடுகிறேன், நீங்க அந்த பிள்ளைக்கு புத்தியை கொடுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மோசேயை போல இருந்த ஒரு மனுஷன் நான். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால சரளமாக பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்போ ஊழியத்திற்கு அழைத்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவாருங்க. ஒரு ஆளியா சொல்லுவோமா? இங்க பெற்றோர்கள், இவன் திக்குவாயன், இவன் ஒழுங்கா பேசக்கூட தெரியாது, இவன் எங்க போய் ஊழியம் செய்ய போறான், அதனால இவன் எங்கேயாவது நல்லபடியா படிச்சு ஒரு என்ஜினியர் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனா ஊழியம், என் பிள்ளை ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, மூத்த பிள்ளை உம்முடைய, இன்னொன்று அது கடைசி இன்னொரு பாயிண்ட் வருது, பின்னாடி கொடுப்போம். அப்போ அந்த பிள்ளைய கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் நல்ல புத்தியை கொடுக்கிறாரு, நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிறாரு, நல்ல அறிவை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் உயர்த்துகிறார், ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நன்றாக படிப்போம், நல்ல ஊழியம் செய்வோம். நான் சொன்னேன், பீகாரில் மாத்திரம் இல்லை அந்த சகோதரி போய் ஊழியம் செய்தது, இந்தோனேஷியாவில் போய் ஊழியம், இந்தோனேஷியாவில் உள்ள மக்களுக்கு பாஷையே தெரியாது, அங்கே போய் ஊழியம். ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அங்கே போய் ஊழியம். இப்படி உண்மையாக அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற முறையில் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் படிப்பிலையும் சிறந்து விளங்குகிறார்கள், உலகத்திலையும் ஆத்தும அறுவடையிலையும் சிறந்து விளங்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். இல்லை அந்த சமயம் 2000 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள், ஐயோ என் பிள்ளைய நான் விடலை, என் பிள்ளைய அங்கெல்லாம் பப்ளிக்கில் நின்று ஃப்ளையர்லாம் கொடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை அந்த பெற்றோர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சின்ன பிள்ளைகளை தமிழில் சொல்லுவாங்க, ஒரு தமிழில் சொல்ல விடுங்க, இங்கிலீஷ் நம்ம நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல காலம் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளை இருந்தால் தானே இந்த வசனம் எனக்கு வரும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லை? அல்லேலூயா. இங்கிலீஷில் சைல்டு தான் போட்டிருக்குது, குமாரன்னு போடலை. அப்போ குமாரன்னு பைபிள் போட்டிருக்குது, வேற வசனம் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் whether it is a girl or a boy, train up them. அல்லேலூயா. நான் சொன்னேன் அந்த 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 எம்டி முடிச்சுட்டு, அமெரிக்காவில் எம்டி முடிச்சுட்டு டாக்டர் வேலையும் செய்துட்டு இருக்காங்க, ஊழியம் செய்துட்டு இருக்கிற அந்த அந்த சகோதரி வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைக்கு தான். ஒரு பொம்பளை பிள்ளை மாத்திரம் இல்லை, 3மே பொம்பளை பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் இருக்குதுங்க. அநேக வேளைகளில் நம்ம சரியான முறையில் பிள்ளைகளை வளர்க்காதது நிமித்தமாக அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தவறான நண்பர்களிடத்தில் போய் விடுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களையோ படிப்புகளையோ வைத்து நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்காவிட்டா உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்று நான் சொல்ல முடியாது, காலம் சொல்லும். ஹல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாதுங்க. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன கிறிஸ்தவம் இருக்குது? ஒரு வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவங்களால முடியலை, ஆண்டவரை என்ன ஸ்தோத்திரம் பண்ண அவங்களால முடியலை. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு அதெல்லாம் என்ன, பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, மனோவா கேட்கிறாரு, நான் எப்படி வளர்க்க வேண்டும், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. இந்த குழந்தைகளை தேவன் நம்மிடத்துல கொடுத்து இதை வளர்க்கும்படிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான முறையில அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும்.
தேவன் விரும்புகிறபடி நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நமக்கு பிரியமான முறையில் அல்ல, நம்முடைய விருப்பப்படியும் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னபடியே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்திலே கொண்டு வருகிறோம். இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கல்வியையும் அறிவையும் கொடுத்துள்ளோம். அவர்கள் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்துள்ளோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துள்ளோம். நல்ல ஞானம், கல்வி, அறிவு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற நாமத்தை அவர்கள் பிறருக்கு எடுத்து பிரஸ்தாபிக்க கர்த்தாவே உதவி செய்துள்ளோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.